அகம் புறம் ஆனந்தம். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொளியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்கு ப்ரோ. ஆனா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 hour வரைக்கும் தேவைப்படுது. அந்த நேரத்தை கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளான ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்க, ஆனா அதே நேரத்துல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். இதை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, நிறைய காணொலிகள் யூடியூப்லேயுமே இருக்கு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய டே டு டே லைஃப்பில் சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த நேரத்தில் வாட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷனில் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய எனர்ஜியான வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நீருக்கு உண்டு. நீங்கள் நல்லா பாருங்களேன், சின்ன வயசுல நம்ம சில ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முனிவர் இருப்பார், யாருக்காவது சாபம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? சாபமும் கூட சரி வரமும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் கொஞ்சம் நீர் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அவங்க மேலே தெளிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன் அந்த தண்ணி தெளிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் கூட தண்ணி தெளிச்சு விடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏன் தண்ணிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம என்ன ஆற்றலில் இருக்கிறோமோ அந்த என்ன ஆற்றலை அப்படியே வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மைங்கிறது தண்ணீருக்கு உண்டு. அதனாலதான் தண்ணியை வந்து தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்லாம் பழமொழிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இங்க தாயையும் பழிக்கக்கூடாது, தண்ணீரையும் பழிக்கக்கூடாது. அந்த வகையில் இந்த தண்ணீருக்கு எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, சைவத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நிறைய செய்வாங்க. அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமால் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி அப்படிங்கிற அடிப்படையிலே வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதா பார்த்துருக்குறோம். ஆறில்லா ஊருக்கு அழகு பால் அப்படின்னு நீர்நிலை இல்லாத ஒரு இடத்துல வாழவே தகுதியற்ற இடமாக அதை கருதுறோம். இந்த பூமியே வந்து வாழ்வதற்கான கிரகமா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நீர் மட்டும்தான். இன்னைக்குமே வந்து நிலால தண்ணீர் இருக்கான்னு பாக்குறோம், வேற்று கிரகங்கள்ல வந்து தண்ணீர் இருக்கான்னு பாக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது நீர் தான். அப்ப இந்த நீருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா சடங்கு முறைகளிலும் நீருக்கும் நமக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே இருக்கும். பனிக்குடம் உடையும் போதுதான் ஒரு ஜனனம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மண்குடம் உடையும் போதுதான் அங்க வந்து மரணத்தின் கூட அடுத்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமரத்துவத்தை எய்துது. அப்படி பாக்குறப்ப இந்த நீருக்கும் நமக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நீரில் என்னுடைய எண்ணத்தை நான் கடத்தும் போது இது நடக்குமா, எதையாவது கதை சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது அறிவியல் பூர்வமான உண்மையோட நான் பேசுறேன். வேத ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தண்ணீருக்கு நாம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெட்ரி டிஷ் எடுத்திருக்கிறாங்க. பெட்ரி டிஷ்னா ஒன்றும் இல்லை, கெமிஸ்ட்ரி லேப்ல போயிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கண்ணாடி குவளை அப்படின்னு சொல்லலாம், கண்ணாடி தகடு கூட அப்படி வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி தகடுல கொஞ்சோண்டா நீர் எடுத்துருக்கிறாங்க. எடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்குறப்ப அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல ஹாய் அப்படிங்கிற விஷயம் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய நூலில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹூ ஆம் ஐ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நான் யாரு அப்படின்னு கேட்டோன்னே அவங்களோட பேர் வந்து வேத ஆஸ்டின் இல்லையா, அப்ப வி அண்ட் ஏ அப்படிங்கிறத அந்த மாலிக்யூல்ஸ் உள்ள வந்து பதில் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன விஷயத்தை கடத்துறோமோ அந்த விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் அதற்கு விடை சொல்லக்கூடிய ஆற்றலும் தண்ணீருக்கு உண்டு அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாகவே அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமன்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியலாளர், அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, 3 குவளைகள்ல தண்ணீர் எடுத்திருக்கிறார். 3 கிளாஸஸ்ல அப்படியே தண்ணீர் எடுத்துட்டு அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த தண்ணி கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணீர் கிட்ட நீ ரொம்ப சாந்தமா இருக்கிற, ரொம்ப அமைதியா இருக்கிற அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்த அந்த தண்ணி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு கிளாஸ்ல இருக்க வாட்டர் கிட்ட ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். தான் அமைதியா இருந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் அந்த அமைதியில இருக்கக்கூடிய வாட்டர் கிட்டையும் தான் வாழ்க்கையில நடந்த நிறைய ஹாப்பினஸான விஷயங்களை ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய வாட்டர் கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு குவளை எடுத்துருக்கிறார். அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய நீர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அழகாவே இல்லை, எனக்கு இவ்வளவு விதமான இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில நடந்த கசப்பான உணர்வுகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இது கொஞ்ச நாள் என்ன ஆயிருக்கு, இப்படி சொல்ல 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 அந்த தண்ணீர்ல ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க,
அமைதி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய மாலிக்யூல்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு விதமான பேட்டர்னைஸில் ரொம்ப அழகான மாலிக்யூல்ஸாக உள்ளே இருந்திருக்கு. சரி, இது அமைதி அப்படிங்கிற விஷயத்தினால இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வராரு. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜாய்ஃபுல் தான் வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்பமான விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணாரு இல்லையா, அந்த நீரை எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்குறப்ப நம்ம ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னாலும் லவ் அப்படின்னு சொன்னாலும் ஹார்ட்டின் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து உள்ள வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத அவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளில் அவர் சொல்லியிருக்கிறார். அதை எடுத்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ்ல வந்து அந்த வாட்டருக்குள்ள அந்த சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீர் தான் ரொம்ப முக்கியமான நீர். தன்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா, அந்த ஹேட்டட் வாட்டர். அதில் பார்க்குறப்ப மாலிக்யூல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒன்று அங்கங்கே செதறி போயிருக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறாரு. அப்போ தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, நாம் எந்த எண்ணத்தை நீருக்கு கடத்துகிறோமோ அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக நீரில் பிரதிபலிக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய உண்மையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்த எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே புகுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா எண்ணங்களையும் தண்ணீர் கேட்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி பற்றி நம்மளுடைய காணொலிகளில் ஏற்கனவே பேசியிருப்போம். அது ஒன்றும் இல்லை, ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சினா என்னன்னா, நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நம்மளுடைய மனநிலை என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. அதை மெஷர் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு பேர் ஆல்ஃபா அப்படின்னு வரும். அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறப்ப நல்ல தூக்கம் சொக்கி நிற்கும் இல்லையா, அந்த நேரத்துக்கும் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு தான் பேர். இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் தான் ஆல்ஃபாவில் இருக்கும். மற்ற நேரங்களில் பீட்டா காமா அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் நம்மளுடைய எண்ண அலைகள் இருக்கும். ஆனால் அதிகாலையில் கிட்டத்தட்ட அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துலையும் சரி, நீங்கள் உறங்க போகும்போது நல்ல தூக்கம் சொக்கி நிற்கக்கூடிய நிலத்திலும் சரி, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் ஆல்ஃபாவில் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான கிளாஸாக இருந்தால் நல்லது. அந்த மாதிரியான கிளாஸில் தண்ணீர் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த நீர்கிட்ட சொல்லுங்கள். அது உங்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், என்னனாலும் இருக்கட்டும். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் கார், ட்ரீம் ஜாப், எதுவானாலும் இருக்கட்டும், அதை அந்த தண்ணீர் கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு உங்கள் தலைமாட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் செடிகள் இருந்தால் அந்த செடிகளுக்கு ஊற்றலாம். இல்லை எங்கள் வீட்டில் செடிலாம் இல்லைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த தண்ணியை வந்து குடிச்சிடலாம். இப்படி பண்ணிட்டு டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, அந்த கிளாஸ் கிட்ட 5 செகண்ட் பேச போறீங்க. வெறும் 5 செகண்ட் தான். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ 5 செகண்ட் சொன்னா போதும். ரொம்பலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நமக்கு தேவை ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸு, அதில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாட்டர், மேலே ஒரு லிட்டு, இவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நினச்சது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸினுடைய கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குங்க, நான் என்ன பண்ணலாம், என்னை பார்க்கக்கூடிய வரவர் வந்து ரொம்ப டாமினண்ட்டான பர்சனாக இருக்கிறாரு, ஒரு கான்ட்ராக்ட் முடிக்கணும், இல்லை வந்து எங்களுக்கு வந்து டீலர்ஷிப்பை வந்து ஓகே பண்ணணும், பிஸ்னஸ் டீலிங் முடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இதே மாதிரியான டெக்னிக் தான். நைட்டை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, எனக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான குட்டியான வாட்டர் பாட்டிலில் தண்ணியை நிரப்பிட்டு சொல்லிடுங்க. கேப் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அடுத்த நாள் அந்த பாட்டிலோட அந்த நபரை போய் சந்திக்க போங்க. அப்படி போகிறப்ப ஏற்கனவே உங்களுடைய எண்ண அலைகளை எங்கே கடத்திருக்கீங்க, அந்த நீருக்கு கடத்திருக்கீங்க. அந்த சிக்னல்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களுடைய சிக்னல்ஸோட மேட்ச் ஆகும் அப்படின்னு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கிளாஸ் வாட்டரில் உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எங்கவும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீச் சைடு போகிறீங்க அப்படின்னா அந்த பீச் கிட்டையும் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். மனசுக்குள்ளேயே வந்து மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த பீச் கிட்டே சொல்லலாம். வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் அங்கேயும் நீங்கள் இதை பண்ணலாம். நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ, பறந்து விரிந்திருக்கக்கூடிய நீர்நிலைகளும் இதை பண்ணுறப்ப இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை தண்ணீர்கிட்ட கேட்டு அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயம் நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், அதை வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கலாம். இன்பமே எய்துக, அகம்புறம் ஆனந்தம்.